இந்த வீடியோல கூலஸ்டான ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா ஒரு யூனிக்கான செக்மெண்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கேமிங்காகட்டும், அதே நேரத்துல யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட் ஆகட்டும் அண்ட் விண்டேஜான கேலரி ஆப்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா ஸ்னேக் வால் அப்படிங்கிறது. இது கிளாசிக்கான நோக்கியாவோட ஸ்னேக் கேம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னேக் கேமை உங்களோட வால்பேப்பர்லேயே செட் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது பார்க்க ரொம்ப நார்மலைஸ்டா தெரியும். ஆனால் இதுக்குள்ள டுவல் தீம் ஆகட்டும், அதே நேரங்களில் மல்டிபிளான மோட்ஸ் ஆகட்டும் இருக்கு. இது ஒரு ஸ்னேக் கேம் தான், ஆனால் உங்கள் வால்பேப்பர் ரொம்ப அழகாகவே அலங்கரிக்கும்னு சொல்லலாம். எப்படி வேணுமோ அப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஹைலைட்னா, இதை நீங்கள் வேர்ச்சுவலாக இங்கேயுமே ப்ளே பண்ணிக்க முடியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜிட்லையும் ப்ளே பண்ணிக்க முடியும், வால்பேப்பர்லையும் ப்ளே பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். செகண்டா பார்க்க போகிற ஆப் கம்பேரிஃபை, கம்பேர் அண்ட் சேவ் அப்படிங்கிற ஆப் தான். இது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளிங்கிட்டோ இல்லை இன்ஸ்டாமார்ட்லையோ இல்லை ஜெப்டோலையோ ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஓலா ஊபரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ஆன்லைன் ப்ராடக்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி எதில் வந்து சீப்பராக இருக்கோ, பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இது வெறும் அக்சரிஸுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொருந்த ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணி பெஸ்ட்டான இடத்துல பெஸ்ட்டான அமௌண்ட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ வந்து என்ஜாய் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. தோடா பார்க்க போற ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ எட்ஜ் கேலரி அப்படிங்கிற நியூவஸ்டான ஆப் தான். கூகுள் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சில மொபைலுக்கு வரல, அதனால ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இன்டர்நெட் இல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏஐ மாடல்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். எந்த ஏஐ மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களால் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ண முடியும். இது எப்படி பாசிபிள்? நீங்கள் என்ட்ராய்டு ஆஃப்ல இருந்தாலும் இது ஆஃப்லைனில் இதோட மொத்த டேட்டாவையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அது மூலிமா எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவையோ, உங்களோட இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் ஒய்ஃபையோ எந்த வகையான ரீஜனலான இன்டர்நெட் சர்வீஸ் இல்லாமையே, சிம்மே இல்லாமல் உங்களால் இந்த வகையான ஏஐ சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். பக்கா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும்னு சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில அப்கிரேடட் வெர்ஷனுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10க்குலாம் எதுவுமே இல்லை. 11, 12க்கு மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஃபோர்த்தா பார்க்க போகிறது ஸ்விக் நோ அட்வர்டைஸ்மெண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஆன்லைனில் ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ் தான் வச்சுங்களேன். ஆனால் ரொம்பவே டைனியர் வெர்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணி எந்த கேம் பிடிச்சிருக்கோ ஜாலியாக ப்ளே பண்ண முடியும். இது ரேண்டமாக இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஆஃப்லைனில் சேவ் பண்ணுற மாதிரி, சும்மா அதோட டினோடட் மட்டும் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அந்த கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து ஹையர் எம்பி கேம்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸ்வைப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இந்த கேமை வந்து பண்ணுறனால ரொம்பவே ரிலேட்டடாக இருக்கும். பட் ஆல்தோ இது ஒரு டைம் பாசிங் ஆப்ஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு 5. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு 5 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓல்டு ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கு, ஓஜி ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கு தெரியும். ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த வகையான ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பழைய ஆண்ட்ராய்டு 3, 4ல் வந்து கொடுத்துருப்பாங்க. லாலிபாப் வெர்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுங்களேன், அதிலலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே இப்போ ஆப்பாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசிங் ஆப்ஷனாக உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கான ஆண்ட்ராய்டோட அந்த பாட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அழகாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்தெந்த இடத்துல எடிட்டிங் தேவையோ அழகாக வந்து மாற்றிக்கலாம். இது ஓஜி ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டோட ஃபுல் ஃப்ளெஜான யூஸராக இருந்தீங்கன்னா இது திரும்ப வந்துருச்சு. இந்த ஆப் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோருக்குள்ளே. ஆப் ஸ்டோரில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபோட்டோ மூலியமாக தான் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை, ப்ராம்ப்ட் மூலியமாகவும் க்ரியேட் பண்ணலாம். அதே இடத்துல ரேண்டம் சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதை ஆஃப்லைனில் சேவும் பண்ணிக்கலாம், ஷேரும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓஜி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டோட்டலாகவே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஸ் தான் காமிச்சிருப்பேன். இந்த 5 ஆப்ஸுமே எல்லாமே தனித்தனி ரகமாக இருந்திருக்கும். அதுதான் நம்ம சேனலோட அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். மற்றவங்க போடுறத நம்ம என்றைக்குமே போடுறதில்லை. இந்த ஆப் இது செய்யும் அது செய்யும் அப்படிங்கும் போது அதில் ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், எனக்கே அது பிடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஆப் சீரிஸையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய சீரிஸ் அப்படியே பாதியில் நின்றுட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.